Good morning, God bless you, dear children. Class 5, Term 3, Science. Today we are going to learn about Unit 1 or Environment. Children, already we learned part 2, 1 and 2. So, different types of forms and products of forms and poultry diseases. So, all the things we learned in the classroom. Now, we are going to learn title apiculture. Apiculture mean தேனி வளர்ப்பு. Okay, so now we are going to learn apiculture. Okay, rearing of honey bee for honey is known as apiculture. So what is meaning rearing of honey bee? So honey bee வளர்ப்பை பற்றி நாம் படிக்கிறது தான் apiculture. Okay, it is also called beekeeping. ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, தேனீக்களை எப்படி பாதுகாத்து வளர்க்குறது அப்படிங்கிறது. In this technique, honey bees are reared in a specially designed wooden box. ஸோ ஸ்பெஷலாக இப்போது நல்ல டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அதை எப்படி வளர்க்குறது, ஸ்பெஷலாக அதுக்காக நிறைய வுடன் டிசைன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. Honey bees have been very closely associated with humans since ancient times. ஸோ ஹனி பீஸ் வந்து எப்படி ரொம்ப க்ளோஸாக எப்படி வந்து அதை அசோசியேட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் இருந்த முதல் மனிதர்கள் முதற்கொண்டு இதை வந்து வளர்த்துருக்காங்க, வெரி க்ளோஸாக வளர்த்துருக்காங்க. ஓகேவா? வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் ஹனி அண்ட் வேக்ஸ் ஆர் obtained ஃப்ரம் ஹனி பீஸ். ஸோ ஹனி பீஸ்லேருந்து என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க லைக் ஹனியும் அண்ட் வேக்ஸ். ஸோ வேக்ஸ்னால் மெழுகு, ஹனி மட்டும் இல்லை மெழுகும் சேர்த்து அதிலேருந்து கிடைக்கிது நமக்கு. ஓகேவா? ஏர்லியர் ஹனி இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஹிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஸோ ஏர்லியர் ஹனினா ஆதி காலத்தில், அந்த காலத்தில் தேன் அப்படின்னாலே எங்கேருந்து கிடைக்கும்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். Nowadays, they are domesticated by farmers to produce honey. ஸோ nowadays இந்த காலகட்டத்தில் ஸோ மனிதர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இதற்காக ஃபார்மெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஹனீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? உற்பத்தி செய்கிறாங்க. பீ கீப்பிங் இஸ் எ ப்ராஃபிட்டபிள் ரூரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ பீயை வந்து எதற்காக வளர்க்குறாங்க அப்படின்னாலே, ஸோ ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த கிராமப்புற பகுதியில் ஒரு இண்டஸ்ட்ரியாக வச்சு இதை வளர்த்துட்ருக்காங்க. ஹனி பீஸ் ஆர் சோஷியல் இன்செக்ட்ஸு. ஸோ இந்த இன்செக்ட்ஸ் இஸ் கால்டு சோஷியல் இன்செக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெஸ்ட் ஆஃப் ஹனி பீ இஸ் நோன் அஸ் த பீ ஹிவ். ஸோ ஹனி பீயோடைய கூடு அப்படின்னு சொல்லலாம், நெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை தான் ஹிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய கூடு, தேன் கூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹிவ். தே லிவ் இன் காலனிஸ் அண்ட் ஷோ டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் காலனியாக இருக்காங்க, அதில் டிவிஷன் வந்து அவங்களுக்கு லேபரும் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ தே லிவ் இன் காலனிஸ் அண்ட் ஷோ டிவிஷன் ஆஃப் லேபர். Sorry, clear it, apiculture children? So okay, so now types of honey bee we will learn. Okay va? So next types of honey bee. So தேனீக்களுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 3 types of honey bee are found in a colony. They are queen bee, the drones and the worker bees. So அதாவது 3 types of bees is that. So first one, queen bees and drone bees and worker bees. அதாவது ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குயின் பீஸ். குயின் அப்படின்னா ராணி. ஸோ தேனியில் ராணி தேனி இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? திஸ் குயின்
is the largest member of the bee colony. ஸோ ராணி தேனீக்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மெம்பர் ஆஃப் த காலனியில் லார்ஜஸ்ட் அதிகமாக இருக்கிறது, லார்ஜஸ்ட் பெருசாக இருக்கிறது. There is only one queen and it is the fertile female of the colony. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வளமானதாக இருக்கும், காலனியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வளமான அந்த பெரிய குரூப் ஆஃப் பீஸ் காலனியை உருவாக்கக்கூடிய திறமை இந்த ராணி தேனீக்கு தான் இருக்குது. தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஃபர்டைல் எக்ஸ். ஸோ இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா நல்ல வளமான எக்ஸை, நல்ல தரமான எக்ஸை வந்து உற்பத்தி செய்யுது. த குயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேயிங் எக்ஸ் இன் எ காலனி. ஸோ அதனுடைய குரூப்பில் முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா நல்ல தரமான எக்ஸை வந்து உருவாக்குறது தான், முட்டை இடுறது தான் அதனுடைய பணி. இட் லேஸ் அபவுட் 2000 eggs பர் டே. ஸோ இந்த ராணி தேனி பர் டே ஒரு நாளைக்கு 2000 எக்ஸை வந்து அது விடுது. அப்போனா பாருங்கள், ஸோ எத்தனை எக்ஸு? 2000 eggs பர் டே. ஸோ த குயின் பீஸ் லேஸ் அபவுட் 2000 eggs per day. The lifespan of the queen bee is 3 to 4 years. ஸோ இந்த குயின் பீயோட லைஃப் ஸ்பேன், வாழ்நாள் என்ன அப்படின்னா 3 to 4 years. ஓகேவா? ஸோ ஒரு குயின் பீயோட வாழ்நாள் என்னன்னு கேட்டால் லைஃப் ஸ்பேன். ஸோ 3 to 4 years. ஸோ you clear the queen bees children? ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ், ஆண் தேனி. Drones mean ஆண் தேனி. Drones are the fertile males. So drones are the fertile males. ஸோ இது வந்து ஒரு ஆண் தேனி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபர்டைலுக்காக உருவாக்குறது, மேல் ஆண் தேனீக்கள். They develop from unfertilized eggs. ஸோ இந்த ஆண் தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ஸை டெவலப் பண்ணுது. அதாவது தரமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சில முட்டைகளை இது வந்து நல்ல ஃபர்டிலைஸ்டாக மாற்றுது. ஸோ டெவலப் பண்ணுது. தே ஆர் லார்ஜர் தேன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்மாலர் தேன் த குயின்ஸ். ஸோ ஒர்க்கர் பீஸை விட ஸ்மாலராகவும், ஒர்க்கர் பீஸை விட லார்ஜராகவும், குயின் பீஸை விட ஸ்மாலாகவும் இருக்கும். இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டாக இருக்கிறது குயின் பீ. ஸோ அதை விட ட்ரான் வந்து கொஞ்சம் சின்னது. பட் ஒர்க்கர் பீயோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். Their main function is to fertilize the eggs produced by the queen. ஸோ அதாவது இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ராணி தேனீக்கள் விடக்கூடிய அந்த எக்ஸை எல்லாமே நல்லா டெவலப்பாக ஃபர்டிலைஸாக மாற்றுறது தான், தரமான முட்டையாக மாற்றுறது தான் இந்த ட்ரான் பீஸோடைய ஒர்க்கு. They also help in maintenance of hive temperature. ஸோ தேன் கூடு ஹிவ். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹிவ் டெம்பரேச்சர். ஸோ இன் திஸ் ஒர்க் இதனுடைய முக்கிய இம்பார்ட்டண்ட் ஒர்க். அதாவது தேன் கூட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, த நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ் இன் எ காலனி அமௌண்ட்ஸ் to hundreds and sometimes to thousands. ஸோ இந்த ட்ரான்ஸுடைய காலனி அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1 to 100s இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து 2000s கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நார்மல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் எ ட்ரான் இஸ் 57 days. ஸோ நார்மல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ட்ரான்ஸ் பீஸ் ஒன்லி 57 days. ஓகேவா? ஸோ அந்த ட்ரான்ஸுடைய லைஃப் ஸ்பேன் வாழ்நாளே பார்த்திங்கன்னா 57 days only. So but queen bees lifespan 3 to 4 years. So are you clear children? Okay, next workers bees. Next one worker bees, வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. worker bees mean வேலைக்கார தேனி. These are sterile female bees and the smallest member of the colony. These are sterile female bees and the smallest member of the colony. So worker bees called as sterile female bees. Sterile female bees mean
மலட்டு, அதாவது அன்ஃபெர்டிலைஸ் எக்ஸு, அதாவது எக்ஸு விடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெரைல் மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய பீஸை தான் ஒர்க்கர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதனுடைய மெம்பர்ஸ் ஆஃப் த காலனி. இது எல்லாமே ஸ்மாலஸ்ட் மெம்பர் ஆஃப் த காலனி. These bees are very active, but in this bees also very active. ஸோ எல்லாமே ஒரு ஆக்டிவாக இருக்கும். Their functions is to collect honey, look after the young ones, clean the comb, defend the hive and maintain the temperature of the beehive. So in this bees to work maintain the functions is collect to honey. ஃபஸ்ட்டு இதனுடைய வேலை என்ன அப்படின்னா ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுறது. லுக் ஆஃப்டர் தயர் யங் ஒன்ஸு, ஸோ அதனுடைய அந்த யங் ஒன்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது. க்ளீன் த காம்பு, ஸோ அந்த ஹனி காம்பை வந்து க்ளீனாக வைக்கிறது. டிஃபன் த ஹிவ் அண்ட் மெயின்டைன் த டெம்பரேச்சர், ஸோ அந்த காம்பை அந்த ஹனி பீஹிவை வந்து ஃபுல்லாக பாதுகாத்து அதனுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒர்க்கர் பீஸுடைய ஒர்க்கு தான். லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஒர்க்கர் பீ இஸ் 6 weeks. ஸோ த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஒர்க்கர் பீஸ் ஒன்லி இந்த 6 week. ஓகேவா? ஸோ அதனுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 6 week மட்டும்தான். ஓகே, ஆர் யூ கிளியர் த பீஸ் சில்ட்ரன்? அப்பிகல்ச்சர் அண்டு டைப்ஸ் ஆஃப் பீஸ், ஆர் யூ கிளியர்? குயின் பீ, drones and workers bees. Okay, you see the, do you know? Yes, one queen bee has to fly 90,000 miles 3 times around the globe to make 1 pound of honey. ஸோ இது வந்து என்ன ஆகுது, 90,000 miles வந்து 3 times சுற்றி வந்து குளோபை சுற்றி வந்தால் 1 pound of honey வந்து நமக்கு கிடைக்குமா? அப்போ பாருங்கள் அதனுடைய தூரம் எவ்வளோ பறக்குதுன்னு. ஹனி பீ கேன் ஃப்ளை அப் 6 miles and as fast as 15 miles per hour. ஸோ அதனுடைய 6 miles பறக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபாஸ்ட் எவ்வளோ, 15 miles per hour. ஒரு மணி நேரத்துக்கு 15 miles போகக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஸ்பீடு இருக்குமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹனி பீஸ். ஸோ ஹனி பீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹனி அண்ட் பீ வேக்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் ஹனி பீஸ். ஸோ ஹனி அண்டு பீ வேக்ஸு ரெண்டுமே, தேன் அதில் இருக்கக்கூடிய வேக்ஸு, ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு கிடைக்கிது ஹனி பீலேருந்து. அதர் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் பீஸ் ஆர் பீ venom, propolis and royal jelly. Propolis and royal jelly. So bee venom, propolis and royal jelly அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து ஒரு மெடிசனாக, பீ ஓனம்ங்கிறது ஒரு மெடிசனாக பயன்படுத்தக்கூடியது. ப்ரொப்போலிஸ் அண்ட் ராயல் ஜெல்லிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு வேக்சின் கண்டென்ட்டு. ராயல் ஜெல்லி அப்படின்னா அது வந்து அதனுடைய ஃபீடிங்லேருந்து வரக்கூடிய ஒரு லார்வா அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதை தான் மெடிசன்ஸ்க்காக எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹனி. ஹனி இஸ் அ ஸ்வீட் விஸ்கோஸ் எடிபிள் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட். ஸோ ஹனினாலே நமக்கு தெரியும் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான அதிக இனிப்பு சுவையுடைய ஒரு எடிபிள் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றது. இட் கண்டைன்ஸ் ப்ரோட்டீன், ஃப்ரீ அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் லைக் கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ் அண்ட் மெக்னீஷியம். ஸோ ஹனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குது, ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட்ஸில் அதிகமாக இருக்குது, அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்னென்ன அப்படின்னா லைக் கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ் அண்ட் மேக்னீஸ். ஸோ இது எல்லா கண்டென்ட்டுமே ஹனியில் அதிகமாக இருக்குது. The following are the uses of honey bees. Honey has an antiseptic and antibacterial property. It is an antibiotic. Honey. ஸோ ஹனியை பொறுத்த வரைக்கும் மெயின் திங்க் என்ன அப்படின்னா ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் ஆகுது. இதை வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஹனி. இட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் அப் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன் த பிளட். ஸோ நம்முடைய பிளட்டில்
ஹீமோக்ளோபின் ரத்தத்துடைய அடர்த்தியை அதிகப்படுத்தக்கூடிய திறன் வந்து ஹனிக்கு இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் இன் ஆயுர்வேதிக் அண்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ இது எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆயுர்வேதிக்கில் அண்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதிக் மெடிசன்லேயும் யுனானி மருத்துவத்துலேயும் ஹனியை ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் காஃப், கோல்ட், ஃபீவர் அண்ட் ரிலீவ்ஸ் ஷோர் த்ரோட். ஸோ இது நமக்கு காஃபு, கோல்டு, ஃபீவர் அண்ட் ரிலீவ்ஸ் ஷோர் த்ரோட் இது எல்லாத்தையுமே ஹனி வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மெடிசனாக இருக்குது. இட் என்ஹான்சஸ் டைஜஷன் அண்ட் appetite. ஸோ இது வந்து நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இட் ப்ரொவைட்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் required ஃபார் த growth ஆஃப் த பாடி. ஸோ நம்முடைய பாடிக்கு இது என்ன கொடுக்குதுன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸு. ஸோ நம்முடைய பாடி டெவலப்மெண்ட்டுக்கு அமினோ ஆசிட்ஸு இது ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெக்வயர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் ஹனி. நெக்ஸ்ட்டு பீ வேக்ஸ். பீ வேக்ஸ். Bee wax is secreted by the wax glands of worker bee to construct the combs of beehive. அதாவது ஒர்க்கர் பீ வந்து அந்த காம்பு அந்த தேன் கூட கட்டும் பொழுது ஸோ அதில் உருவாக்கக்கூடிய அது உருவாக்கக்கூடிய ஒரு திரவம் தான் அந்த வேக்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது. சம் ஆஃப் த யூசஸ் ஆஃப் பீ வேக்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இதில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. It is widely used in cosmetic industry. ஸோ காஸ்மெட்டிக்ஸு நம்ம அழகு பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் இந்த ஹனி வேக்ஸை பயன்படுத்துகிறாங்க. த வேக்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஷூ பாலிஷ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்ட் க்ரீம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ், கேண்டில்ஸ் அண்ட் lubricants. ஸோ இந்த ஹனிபீலேருந்து இருக்கக்கூடிய அந்த வேக்ஸை எடுத்து தான் என்ன பண்ணுறாங்களாம் ஷூ பாலிஷ் தயாரிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கோல்டு க்ரீம்லாம் நிறைய க்ரீம்ஸ், லிப்ஸ்டிக்ஸு, கேண்டில் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. lubricants இது எல்லாத்துக்குமே இந்த வேக்ஸை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ointments and in paramedical industry. ஸோ ஆயின்மெண்ட்டு paramedical இண்டஸ்ட்ரியில் ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஹனி வேக்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க, பீ வேக்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ ஹனி அண்டு பீ வேக்ஸு. ஸோ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹனி பீஸ். ஸோ ஹனி பீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி 2 தான், ஹனி அண்டு பீ வேக்ஸு. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நாம் இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு we will see the next topic in the next video. Okay children?